இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். சபாநாயகர் ஓம் பிர்லா இடத்திற்கு சென்று 10 பெண்மணி எம்பிக்களுடன் சபாநாயகர் ஓம் பிர்லாவை தாக்குவதற்கு முயற்சி செய்ததாக வீடியோ கிரண் ரிஜிஜு வெளியிட்டாரோ அதே மாதிரி பிரதமர் நரேந்திர மோடியை தாக்குவதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார் 4ஆம் தேதி மாலை 5 மணிக்கு பாராளுமன்றத்தின் உள்ளேயே. இன்னைக்கு திமுக கப்பல் விடுறானுவ, ஆகாய விமானம் வர்றாங்க, ராக்கெட் வர்றாங்க. இந்த பணம் எங்க வருது? சமநீதிங்கிறாங்களே, சமத்துவம், சமூக நீதி எங்கெங்க இருக்குது? சமூக நீதி டிஆர் பாலு செய்த அக்கிரமம் என்பதை அண்ணாமலை உடைத்தாரே, அவருக்கு வரவேற்பு சொல்ல வேண்டும். பிக்ஸட் டெபாசிட்ஸ், பாண்ட்ஸ் எல்லாம் எதுக்கு விற்கிறாங்க? தமிழ்நாடு அரசாங்கம் ஆக்ஷன் வர்றாங்களே, 4000 கோடி 3400 கோடிக்கு போகுதா, இல்லை 5000 கோடி போகுமா? இதையெல்லாம் தமிழகத்தினுடைய நிதிநிலையை சரிப்படுத்துவதற்கு மு.க. ஸ்டாலின் 2021ஆம் வருடம் ரகுராம் ராஜனை வைத்துக் கொண்டு ஒரு கட்டமைப்பு வைத்தார், அட்வைசரி போர்டு மாதிரி. அதுல ஒரு பல திராவிடம் பேசக்கூடிய பொருளாதார நிபுணர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய பாயெல்லாம் போச்சு, ஜிப் போட்டாங்களா? இப்போ மார்க்கம் ஆதிசேஷா இன்ஸ்டிடியூட் ஆஃப் எக்கனாமிக் ஸ்டடீஸ்ல போய் பாருங்க, தமிழ்நாடு பற்றி என்ன சொல்றாங்கன்னு. ஃபைனான்சியல் எக்ஸ்பிரஸ், எக்கனாமிக் டைம்ஸ், பிசினஸ் ஸ்டாண்டர்ட், பிசினஸ் டுடே என்ற பிசினஸ் வேர்ல்டு என்ற பத்திரிகைகளெல்லாம் தமிழக நிதி நிலைமை பற்றி மோசமாக இருக்கிறது. இவர் என்னன்னா மு.க. ஸ்டாலின் சொல்றாரு திராவிட மாடல், திராவிட மாடல். 4000 கோடி பாண்டை விற்கிறாங்களே சார், ஏலத்துக்கு விடுறாங்களே சார். தினமலர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். நமஸ்காரம் கோபாலகிருஷ்ணன். நமஸ்காரம். காங்கிரஸ் கட்சியில மாணிக்கம் தாக்கூர் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். குறிப்பா அதுவும் இப்போ மதுரையில் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் திமுகக்கு எதிராகவே நிறைய பேசியிருக்காங்க காங்கிரஸ் கட்சி. இன்னும் மாணிக்கம் தாக்கூருடைய செயல்பாடுகள் கட்சி விரோத நிலைப்பாடாக இருக்குது. கூட்டணி குறித்து கட்சி மேலிடம் பேச வேண்டாம் அப்படின்னு பலமுறை வலியுறுத்தியும் மாணிக்கம் தாக்கூர் பேசுகிறாரு. அவர் கார்கேவோட பெரியவரா, ராகுல் காந்தியோட பெரியவரா அப்படின்னு செல்வப்பிரந்துக்கு கேட்டிருக்காரு. செல்வப்பிரந்துக்கு இது குறித்து பேசுகிறதுக்கு பெங்களூர் போயிருக்காரு. உண்மையாகவே மாணிக்கம் தாக்கூர் ராகுலுடைய வாய்ஸாக பேசுகிறாரா, இல்லை அவருடைய ஓன் கருத்தா? தினமலர் உரைகள் நேயர்களுக்கு மத்தியில் கோபாலகிருஷ்ணன் கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு பதில். ராகுல் காந்தியினுடைய கண், மூக்கு, வாய் எல்லாமே ஜோதிமணியும் மாணிக் தாக்கூரும் தான் தமிழகத்தை பொறுத்த மட்டும். அவர் மாணிக் தாக்கூர் நாடாளுமன்றத்தினுடைய மேஜையின் மீது ஏறி நின்று அமளி செய்தார். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் புக்ஸ் எல்லாம் கிழிச்சு, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா புக்கை கிழிச்சு சபாநாயகர் மீது தூவினார். அப்படி செய்த மாணிக் தாக்கூர் ராஜீவ்காந்தியுடைய அனுமதியுடன் தான் செய்தார். அவர் சீஃப் விப் ஆஃப் 100 MPs ஆஃப் காங்கிரஸ் இன் டெல்லி. ராகுல் காந்தியிடம் பிரதிதினம் ஒருவார் சஸ்பெண்ட் ஆன பிறகு ராகுல் காந்தி பாராளுமன்றத்தினுடைய நுழைவாயிலில் உட்காரும் பொழுது பிரதிதினம் மாணிக் தாக்கூரை பார்த்து விட்டுத்தான் உள்ளே செல்லுவார். மாணிக் தாக்கூர் எது சொன்னாலும் ராகுல் காந்தியுடைய அனுமதியோடு இல்லாமல் செய்ய மாட்டார். அதே மாதிரி தான் ஜோதிமணி. எப்படி 4ஆம் தேதி புதன்கிழமை பிப்ரவரி மாதம் சபாநாயகர் ஓம் பிர்லா இடத்திற்கு சென்று 10 பெண்மணி எம்பிக்களுடன் சபாநாயகர் ஓம் பிர்லாவை தாக்குவதற்கு முயற்சி செய்ததாக வீடியோ கிரண் ரிஜிஜு வெளியிட்டாரோ அதே மாதிரி பிரதமர் நரேந்திர மோடியை தாக்குவதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார் 4ஆம் தேதி மாலை 5 மணிக்கு பாராளுமன்றத்தின் உள்ளேயே. பாராளுமன்றத்தின் உள்ளே எஸ்பிஜி போக முடியாது. குட்டி ஸ்ரீபெரும்புதூர் மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்க வேண்டும் என்று
ராகுல் காந்தியை குஷி செய்ய வேண்டும் என்று தான் மாணிக் தாக்கூரும் ஜோதிமணியும் செய்கிறார்கள். ஆக ராகுல் காந்திக்கு மிக மிக நெருக்கமாக இருப்பவர் மாணிக் தாக்கூரும் ஜோதிமணியும் தான். டெல்லியில் அதுதான் யதார்த்த நிலவரம். இது காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவர் செல்வ பெருந்தகைக்கு தெரியாதா? நன்றாக தெரியும். தெருச்சண்டை, அதை தவிர கட்சி சண்டை. நான் சின்ன வயசுல சின்ன ரிப்போர்ட்டரா இருக்கும்போது சென்னையிலாம் நான் மெயின்னு ஒரு பேப்பர் வந்திருந்தது. அதற்கும் தினமணிக்கும் இருந்தபோது சத்தியமூர்த்தி பவன்ல சேர் எல்லாம் பறக்கும், எல்லாம் கீழ்ச்சிப்பாங்க ஷர்ட். இப்பெல்லாம் ஒரு பொது வழித்தடகத்தில் ட்விட்டர்ல சொக்கையா கீழ்ச்சிக்கிறாங்க, ஷர்ட்ஸ் எல்லாம் கீழ்ச்சிக்கிறாங்க. மாணிக் தாக்கூர் போடுவதெல்லாம் பாத்தீங்கன்னா செல்வ பெருந்துக்கு எதிராக மாணிக் தாக்கூர் சொல்லுகிறார். ஆக மொத்தம் ஒரே ஒரு வரியில் பதில் சொல்ல வேண்டும் என்றால், தமிழக காங்கிரஸ் கட்சியுடைய உட்கட்சி சண்டை ஒரு துர்நாற்றம் அடிக்கிறது. மூக்கல கட்சி வச்சு ஓடிக்கலாம் போல இருக்கு. ஆனா சார், இப்போ சப்ஜெக்டிவ்ல நம்ம பார்க்கும்போது மாணிக்கம் தாக்கூர் கட்சியினுடைய வளர்ச்சி சார்ந்து ஒவ்வொரு விஷயமும் அவர் ரெண்டையுமே தூண்டி விடுவது ராகுல் காந்தி. தொட்டிலையும் மாட்டி விடுகிறார், குழந்தையும் கிள்ளி விடுகிறார். இது ஸ்டாலினுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் தெரியுமா? ஆனா ஸ்டாலின் ரொம்ப அமைதியா இருக்கிறாரு. நாங்க ஆட்சியில பங்கு கிடையாதுங்கிறத ரொம்ப தெளிவுபடுத்துறாரு. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் எங்களோடு தான் இருக்கு. அப்போ இவ்வளவு பிரச்சனைக்கு இடையிலையும் காங்கிரஸ் இந்த கூட்டணியில தான் இருக்கும்னு நினைக்கிறாரா? மு.க. ஸ்டாலினுடைய அணுகுமுறை முதிர்ந்த அரசியல்வாதியுடைய அணுகுமுறையாகத்தான் நான் பார்க்கிறேன். 3 முறை தூது விட்டார். 3 தூதுகளிலும் தோல்வி அடைந்தார் ஸ்டாலின், வெற்றி அடைந்தார் ராகுல் காந்தி. 1 கனிமொழி டெல்லி சந்திப்பு, 2வது நீலகிரியில் ராகுல் காந்தி ராஜா சந்திப்பு, 3வது சபரீசன் ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன் கர்கே 3 மாதத்துக்கு முன்னதாக சந்தித்தது. 3லும் சொல்லியிருக்கிறார் ஆட்சியில் பங்கு கிடையாது என்று. ராகுல் காந்திக்கு அழுத்தம் திருத்தமாக தெரியும். இருப்பினும் ஒரு போனுங்க கோபால், இன்னைக்கு காத்தால நீங்க பேசினீங்க, நான் பேசினேன். ஒரு போன் இது கூட ராகுல் காந்திக்கும் ஸ்டாலினுக்கும் கிடையாதாங்க. எதுக்குங்க ஒருத்தர் நிழல் போர், வார், ஷேடோ வார் எதுக்குங்க? அப்ப ஏதோ என்னதான் முடிவு பண்ணுவாங்க சார்? பிளவு ஏற்படும். திமுக காங்கிரஸ் பிளவு ஏற்படும். அதை தவிர மு.க. ஸ்டாலினுடைய முதிர்ச்சியினால் அவர் வாயை மூடி இருக்காரு. சைலன்ஸ் இஸ் தி பெஸ்ட் ஆன்சர். தாங்கள் கேட்ட கேள்விக்கு மு.க. ஸ்டாலின் கண்டிப்பாக சீலித்துல மீதி அரசியல் விஷயத்துல அவருக்கு கிரிப் இருக்குதோ இல்லையோ, இந்த ராகுல் காந்தி ஹேண்டில் பண்றதுல இருக்குது. இதே ராகுல் காந்தி 2019 பிரதமர் என்று முன்மொழிந்தேன்னு தள்ள அடிச்சுக்கிறாரு வேற ஸ்டாலின். இன்னைக்கு பாருங்க, மு.க. ஸ்டாலினை இந்திய கூட்டணிக்கு தலைவராக கொண்டு வர வேண்டும் என்று மணிசங்கரை பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். மணிசங்கரை ராகுல் காந்தியினுடைய அப்பா ராஜீவ் காந்தியிடம் பத்திரிகை செயலாளராக இருந்தவர். நான் 1985 மணிசங்கரை நன்றாக அறிவேன். மம்தா பானர்ஜியை தான் இந்தி கூட்டணிக்கு தலைவராக்க வேண்டும் என்று சஞ்சய் பாரு, டாக்டர் மன்மோகன் சிங்கிடம் இருந்த பத்திரிகை செயலாளர் இன்று கருத்து தெரிவிக்கிறார். டெலிகிராஃப் என்று ஆங்கில பத்திரிகையில் எழுதியிருக்கிறார் என்று கட்டுரை. அதை சாகரிகா கோஷ் என்று திரிணாமுல் காங்கிரஸ் வரவேற்றிருக்கிறார் ட்விட்டரில். ஆக மொத்தம் காங்கிரஸில் ஒரு குழப்பம் இருக்கிறது. அதை நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறார் மு.க. ஸ்டாலின். வெயிட் அண்ட் வாட்ச். இப்போ மணிசங்கர் ஐயர் இந்தியா கூட்டணியுடைய தலைவரா ஸ்டாலின் வரணும், அவர் தான் சரியான நபர் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? இதுக்கு முன்னாடி இந்தியா கூட்டணி உருவாக்கப்பட்ட போது ஸ்டாலினுடைய பேர் இந்த அளவுக்கு அடிபடல இல்லை. நிதிஷ்குமார், மம்தா பானர்ஜி, அதுக்கு பிறகு மல்லிகார்ஜுன கார்கே. இப்போ ஸ்டாலினுடைய பேர் அவர் கொண்டு வருவதற்கான காரணம் அரசியல் செய்கிறார். 82 வயதான மணிசங்கரையருக்கு காங்கிரஸில் பிடிப்பு இல்லை. 3 காந்திகளும், பிரியங்கா, சோனியா, ராகுல் காந்தி மூவருமே ராஜீவ் காந்தியிடம் மிக நெருக்கமாக இருந்த மணிசங்கரை ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். அந்த கோபத்தாபத்தில் அவர் ஏதோ பேசுகிறார். பவன் கேரா என்று சொல்லக்கூடிய ராகுல் காந்திக்கு மிக மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய பத்திரிகை செயலாளர், அந்த பத்திரிகை துறைக்கு ஆலோசகராக இருக்கக்கூடிய பவன் கேரா என்று சொல்லக்கூடியவரை ஹீஸ் அ நட், ஹீஸ் அ போல்ட் என்பதெல்லாம் சொல்றாரு, லூஸ்ங்கிறாரு, ஹீஸ் அ பெவகூஃப் அப்படிலாம் சொல்றாரு. ஸோ
ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு தடம் பிறந்ததாகத்தான் நான் நினைக்கிறேன். அவர் மு.க. ஸ்டாலினை சொன்னது காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை அதிகமாக. இப்ப பாருங்க, கே.சி. வேணுகோபாலை பற்றி ரவுடிங்கிறார். என்னங்க இப்படி இல்லாம பேசுறது? அவர் தட்டு ஹீஸ் எ ஸ்டூஜ் அப்படிலாம் சொல்றாரு. இல்லை, எதனால அப்படி சொல்றாரு? இது சொல்றதுனால காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு அவப்பேர் தானே உருவாக்கும்னு அவருக்கு தெரியாதா? ஒரு விரக்தி மனப்பான்மை. காந்திகள் என்னுடன் பேசுவதில்லை, நான் ராஜீவ் காந்தியுடன் படித்தவன் டூல் ஸ்கூலில் என்றெல்லாம் என்னிடமே சொல்லியிருக்கிறார். அவருக்கு உடல்நிலை சரியில்லை, வயதான முதிர்மையினால் ஏதோ பேசுகிறார். பின்னாரி விஜயனை முதலமைச்சராக்க வேண்டும் என்று சொன்னது கேரள அரசியலில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. சசி தரூருக்கு இடத்தில் மணிசங்கரில் வந்து விட்டாரோ என்ற எண்ணம் இருக்கிறது. ராகுல் காந்தியை பற்றி அனைத்து முன்னாள் காங்கிரஸ் தலைவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றி அவர் பிரதிபலிக்கிறதாகத்தான் நான் கருதுகிறேன். கோபால், இப்ப பாருங்க, ராகுல் காந்தியை பத்தி மன்மோகன் சிங் கிட்ட இன்ஃபர்மேஷன் அட்வைசரா இருந்தவர் சஞ்சய் பாரு, ஆந்திராக்காரர். அவர் ஒரு பத்திரிகை ஆசிரியராக இருந்தவர். அவர் இன்று எழுதியிருக்கிறார், ராகுல் காந்தி நினைத்தால் அவருக்கு இன்னும் லோக்சபால சரியா பேசுறது இல்லை, ஆர்டிகுலேஷன் கிடையாது, ஏதோ ஒன்று பேசுகிறார். அரசியலில் நரேந்திர மோடியை வீழ்த்த வேண்டும் என்றால் மம்தா பானர்ஜியை தான் தலைவராக்க வேண்டும், ராகுல் காந்தி கூடாது என்று மணிசங்கரையருக்கு மேலாக ஒரு படி போய் சஞ்சய் பாரு எழுதியிருக்கிறார். அதே மாதிரி ராஜீவ் காந்தியிடம் பிரதமராக இருந்த பொழுது மணிசங்கரையர் பத்திரிகை ஆலோசகராக இருந்தார் ராஜீவ் காந்தியிடம். அவர் சொல்லுகிறார் ராகுல் காந்திக்கு மிஸ்ஃபிட் ஃபார் இந்தியன் பாலிடிக்ஸ் என்று. இதையெல்லாம் வைத்து பார்த்தால் நடந்து முடிந்த லோக்சபாவில் ராகுல் காந்தியினுடைய பேச்சு, அந்த டிஷுன் அந்த ஜூடோ, அது அப்புறம் மார்ஷியல் ஆர்ட்ஸ், அந்த நர்வாணி புத்தகம், இதனுடைய அணுகுமுறையை பார்த்து காங்கிரஸில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் விலகி செல்வதாகத்தான் பல வர்ணனையாளர்கள் டெல்லியில் கருதுகிறார்கள். கோபால், இங்க ஒருவேளை திமுக காங்கிரஸ் கூட்டணியில ஒரு பிளவு வருது அப்படின்னு சொன்னா காங்கிரஸ் தாவேக்கா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா? ஏதாவது ஒரு புள்ளியில காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகள் விஜயோடையோ இல்லைன்னா தாவேக்கா நிர்வாகிகளோடையோ எங்காவது பேசிட்டு இருக்கிறாங்களா? பேசிட்டு இருக்காங்க. பல கோணத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி மலரும். திமுகவில் ஒரு சில தலைவர்கள் காங்கிரஸ் இருந்து ராஜினாமா செய்து திமுகவில் ஐக்கியமானாலும் ஆகிவிடுவார்கள். ஆனால் காங்கிரஸ் கட்சி ஒரு பிரச்சனையில் இருப்பதனால் ஒருவேளை காங்கிரஸை உடைந்து விட்டு ஒரு சாரா திமுக பக்கம் சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. எல்லாம் பண்றதுக்கு டைமே இல்லைங்க. ஏன்னா 23ஆம் தேதி தேர்தல் கமிஷன் அட்டவணை போட போறாங்க. மார்ச் 5ஆம் தேதி தேர்தல் தேதியை குறிக்க போறாங்க. அந்த எஸ்ஐஆர் உடைய ரிப்போர்ட் 23ஆம் தேதி வரப்போகுது. இன்னும் டைமே இல்லை. இன்னைக்கு பட்ஜெட் செஷன் ஆரம்பிக்கும் போது நாளைக்கு தமிழ்நாடு அசம்பிளியில டிஎம்கேல சில மூத்த தலைவர்கள் ஐக்கியமாவாங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? நீங்க யாரெல்லாம் ப்ரெடிக்ட் பண்றீங்க? பேர் சொல்ல வேண்டாம், செதப்பிருந்தே போயிடுவாருங்க. அவர் விஜயோட இருக்க முடியாது. ஏன்னா அவர் திமுக ஆதரவாளராகத்தான் தன்னை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறார். அதனால்தான் நிறைய காங்கிரஸ்காரங்க அவர் மேல புகார் கொடுத்துருக்காங்க. அந்த புகார் கடிதங்கள்லாம் எங்கிட்ட இமெயிலாவே நிறைய இருக்குதுங்க. செல்வ பெருந்தக மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்களா? 22 மாவட்ட தலைவர்கள் ராகுல் காந்தியிடம், சோனியா காந்தியிடம், பிரியங்கா காந்தியிடம் கொடுத்த மனு, 2 மாதங்களுக்கு முன்னதாக கொடுத்த மனு செல்வ பெருந்தகைக்கு எதிராக அதையெல்லாம் முயற்சி செய்து வாங்கி கொடுத்தது தமிழக காங்கிரஸ் எம்பிக்களில் முதன்மையாக இருந்தவர் மாணிக் தாக்கூர், செந்தில் சசிகாந்த், அதை தவிர விஷ்ணு பிரசாத் மற்றும் ஒரு சில காங்கிரஸ் தலைவர்கள். இவங்க எல்லாம் செல்வ பெருந்தகைக்கு அகைன்ஸ்டா புகார்களை டெல்லிக்கு கொண்டு போயிருக்காங்க மாவட்ட தலைவர்கள்ட்ட இருந்து. 5-6 மாசமாவே நடக்குதுங்க. சரி சார், இப்போ எல்லாருமே செல்வ பெருந்தகைக்கு அகைன்ஸ்டா தான் இருக்காங்க. செல்வ பெருந்தகை டிஎம்கேல போய் இணைந்தா என்ன பிரச்சனை வந்துட போகுது? அவர் ஒன்றும் காங்கிரஸ் கட்சியினுடைய நெடுநாளைய நபர் இல்லைல்ல, இப்போ வந்தவரே தலைவரா இருக்கிறார், அவ்வளவுதானே. அதனால காங்கிரஸ் கட்சிக்குள்ள பெரிய அதிர்வோ பிளவோ உருவாகிறாருல்ல? அப்படி கிடையாது. அது ஒரு சித்தாந்தம், ஒரு சிந்தனை இருக்குது இல்ல. செல்வ பெருந்தகை 4 கட்சியில இருந்து வந்திருக்காரு. திமுக ஒரு 5வது கட்சி. ஒருவேளை அவர் சீஃப் மினிஸ்டருக்கு அதாவது அந்த மந்திரி சபையில இடம் கிடைச்சிருச்சுன்னா ஜெயிச்சிட்டு, இதனால காங்கிரஸ்க்கு என்ன இழப்பு? நல்லா யூஸ் பண்ணுவார்.
இல்லை சார், 5 கட்சி இருக்கு, 4வது கட்சி எது என்ன இருக்கு அவருக்கு? இல்லை தலித் கார்டை யூஸ் பண்ணுறதுக்கு அங்கே விசிகா இருக்குல்ல சார். செல்வ பெருந்தகையுடைய தேவை திமுகக்கு இப்போ தேவை இல்லைல்ல. நீங்கள் தலித் ஓட் பேங்க் அப்படிங்கிற ஒரு சிஸ்டமேட்டிக்கை எடுத்தீங்கன்னா அதுக்கு விசிகா பலமாக இருக்குல்ல. அப்படி பார்க்க போனீங்கன்னா எதுக்காக செல்வ பெருந்தகை வந்து விசிகாவை வம்பு இழுப்பதற்காகவோ என்னமோ திமுக சொல்லியோ சொல்லாமலோ 86 வயது பெரியவர் ராமதாஸ் ஏன் சந்திக்க வேண்டும்? ஏதோ பாலிடிக்ஸ் நடக்குது இல்ல, இவரும் இன்வால்வ் ஆகிக்கிறாரு, ஸ்டாலினும் பாலிடிக்ஸ் பண்றாரு இல்ல. ஸோ ராமதாஸ் இங்கே கொண்டு வர்றதுக்கு, திமுக கொண்டு வர்றதுக்கு. சரி, இன்னும் இப்போ தேமுதிக அதிமுக கூட்டணிக்கு நெருங்கிடுச்சா சார்? தேமுதிக திமுக கூட தான் போகிறதா இருந்துச்சு. பட் சிவராத்திரி நிகழ்ச்சியில் பிரேமலதா, விஜயகாந்த், எஸ்பி வேலுமணி எல்லாரும் கலந்துக்கிட்ட அந்த சூழலை பார்க்கிற போது அதிமுகவோடு நெருங்கிட்டாங்களா அப்படின்னு தோணுதா? திமுக வந்து அக்கார்டிங் டு பிரேமலதா தோக்க போற கட்சி, அவங்களோட இருக்க மாட்டாங்க. பாஜகவுடன் பழுத்தம் என்று சொன்னாலும் அது ஒரு மறைமுகமாக அழுத்தம் இருக்கத்தான் செய்யும், கண்டிப்பாக இருக்கும், அதிமுகவிலிருந்தும் இருக்கும். ஆனால் திமுகவிற்கு எதிர்வினை வாக்குகள் அதிகமாக விழும் என்று தான் பிரேமலதா பல தலைவர்களும் சொல்லி இருக்கிறார். ஆன்டி இன்கம்பன்சி நிறைய இருக்கிறது. போதைப் பொருள், சாராயம், பாலியல் குற்றங்கள், போராட்டங்கள். இன்னைக்கு பாருங்க, திருவாரூர்ல அரிசி மூட்டை எடுக்கிறதுக்கு 400 லாரி நிக்குதுங்க, யாருமே போக மாட்டேங்க. ஆக மொத்தம் மு.க. ஸ்டாலினுக்கு எதிர் அலை போராட்டங்கள் மூலமாக தெரிகிறது என்பதைத்தான் பிரேமலதா உணர்த்துகிறார். மத்திய பாஜகவிற்கும் சரி, எடப்பாடி பழனிசாமிக்கும் சரி. ஆக மொத்தம் அவர் கண்டிப்பாக அதிமுக கூட்டணியில் தான் இருப்பார் பிரேமலதா. சார், பாஜக கூட்டணி, பாஜக அதிமுக கூட்டணி தமிழ்நாட்டில் இருந்துட்டு இருக்கு. இப்போ என்னன்னா, அண்ணாமலை, டிஆர் பாலு 2 பேருக்கு இடையிலான பிரச்சனை அப்படிங்கிற நீதிமன்றத்தில் போய் நிற்கிது. நீதிமன்றத்தில் நிறைய கேள்விகளை கிராஸ் பண்ணுறாரு அண்ணாமலை. அதில் கப்பல் வாங்கின பிரச்சனையெல்லாம் வருது. உண்மையாகவே டிஆர் பாலு மேலே அந்த மாதிரிலாம் கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தா சார்? என்னங்க இதுக்கு அதிமுகவா இருக்குது? இப்பதான் நான் சொன்னேன் ஆன்டி இன்கம்பன்சி நிறைய இருக்குதுன்னுட்டு. அதை நிரூபணம் செய்து விட்டார் டிஆர் பாலு. டிஆர் பாலு வளரிட்டாருங்க. காரணம் என்ன என்று கேட்டால் கோபால், டிஆர் பாலு கப்பல்கிறாரு, தயாநிதி மார்க்கெட் ஏரோப்ளேன் இருக்குது, ஸ்பைஸ் ஜெட் இப்ப வித்துட்டாரு, அது வேற விஷயம். என்ன அப்புறமா வந்து டிஆர்பி ராஜா, எந்த டிஆர் பாலுடைய மகன் ஆகாயத்தில் ராக்கெட் விடுவதற்காக தமிழக அரசாங்கம் ஒரு முன்னிலை 10,000 கோடி ரூபாய்க்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கம்பெனி சபரிசன் வாங்குவதாக சொல்லியிருக்கிறாங்க. ஆக மட்டும் ராக்கெட்டு, பிளேனு, கப்பல், இன்னும் என்ன வேணுங்க, 2G, இன்னும் என்னங்க வேணுங்க? இது திமுக என்ன அதானி கம்பெனியோடு சேர போறாங்களா என்ன? 50 குட்டி அதானிகளை வைத்திருக்கிறார்களே மு.க. ஸ்டாலின். இன்னைக்கு டிஆர் பாலு நல்ல மாட்டின்ட்டாரு, அண்ணாமலை கிட்ட சக்கே மாட்டின்ட்டாரு. அதனால்தான் மன்மோகன் சிங் அவரை பதவியிலிருந்து நீக்கினார். தெரியுமா உங்களுக்கு? 2வது முறையாக ஐயா கருணாநிதி பரிந்துரை செய்தாலும் டாக்டர் மன்மோகன் சிங் ரெஃப்யூஸ் டு டேக் ஹிம் as மினிஸ்டர் செகண்ட் டைம். காரணம், அந்த அவர் செய்த லீலைகள் தான். டெல்லியில் பெட்ரோலியம் மினிஸ்டராக இருந்த பொழுது கிங் கெமிக்கல்ஸுக்கு கொடுத்தது எத்தனையோ பண்ணிருக்கு. அதுதான் டைம்ஸ் நவ்ல நவிகா குமார்ங்கிற அம்மா பெரிய ஸ்டோரி போட்டாங்க. அப்பெல்லாம் நல்லா தெரியும், 10 வருஷத்துக்கு முன்னாடி. சாதாரணமான ஆளு, நீங்க கப்பல் வச்சுக்காருன்னா பாருங்க சார். அப்போ இந்த உண்மையை உடைச்சது, மு.க. அழகிரி தானா? அன்னைக்கு 10 கப்பல் டிஆர் பாலு வச்சிருக்காருன்னு 10 இருக்குன்னு சொன்னாரு. ஆமா, ஆனா அப்படி இல்ல, அப்படி இல்ல. மு.க. அழகிரி எங்கிட்டே சொல்லிருக்காரு. ஆனா டிஆர் பாலு அப்படி சொல்லல, என்கிட்ட 2 தான் இருக்கு, தப்பான கால்குலேஷனை மு.க. அழகிரி சொல்லியிருக்காரு. அவர் 2 இருக்குன்னு சொந்த கப்பல் லீஸ்ல எடுத்திருந்தாருன்னா 8 கப்பல் யாருக்கு சொல்றது? என்னங்க நீங்க சொந்த வீட்டுல இருந்து வாடகை வீட்டுல இருக்கலாம் இல்ல? அவர் வாடகை எடுத்திருப்பாரு, லீஸ் எடுத்திருப்பாரு. இதுதானே அமித்ஷா சொல்றாரு. திமுகவில் இருக்கக்கூடிய 17 முதல் 20 தலைவர்களுக்கு அயல் நாட்டில் என்ன சொத்து இருக்கிறது என்பதை கண்டிப்பாக அந்த லிஸ்ட் எலெக்ஷன் போது டிஆர் பாலுனுடைய பெயர்லாம் வரும் பாருங்க, எல்லாமே வரும் பாருங்க. சரி சார், இப்போ டிஆர் பாலு மட்டும் எதுக்கு அண்ணாமலை இந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து வம்பிழுக்கணும்? எத்தனையோ தலைவர்கள் இப்போ கரண்ட்ல அமைச்சர்களாக இருக்கிறவங்க இருக்காங்க, கரண்ட்ல இருக்கக்கூடிய அமைச்சர்ஸ் நிறைய இருக்காங்க. இவர் ஒரு முன்னாள் அமைச்சர் தானே சார்?
அவருக்கு இவ்வளவு இருந்தாலும் எப்படி திமுக அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ்கள் சீனியர் அளவில் இருப்பவர்கள் அண்ணாமலைக்கு மிக நெருக்கமாக இருக்கிறார்கள். ஒரு அமைச்சரை பிடிக்கவென்றால் அந்த காகிதங்களை எல்லாம் டாக்குமெண்ட்ஸை எல்லாம் அவர் அண்ணாமலைக்கு அனுப்புகிறார்கள் என்றுதான் தமிழக டிஜிபியிடம் சொல்லுகிறார்கள் என்று ஒரு கேள்விப்படுகிறேன். ரகசியத்துறை மு.க. ஸ்டாலினுக்கு இந்த குறிப்பை கொடுத்திருக்கிறது. அதனால்தான் அவங்களுக்கெல்லாம் டிஎம்கே மினிஸ்டர்ஸை பத்தி டிஎம்கேவை பிளான் பண்ணி அதை அண்ணாமலை கிட்ட கொடுக்குறாங்கிற ஒரு செய்தி தான் டெல்லியில் வருகிறது. இப்போ இந்த திமுக கூட்டணி அப்படிங்கிறதுக்கு கப்பல் விடுங்க சார். ருசிகரமான கப்பல் தானே சார் முக்கியம். எப்படிங்க இப்படி கப்பல் வாங்குற அளவுக்கு என்ன சார் ஒரு கப்பலுடைய ஒரு சிம்பிளா பார்க்க போனே அவர் எங்க பணம் வந்தது? டிஆர் பாலு இந்த மாதிரி 86 வயசுல போய் எதுக்கு போய் சொல்லணும்? ஆக மொத்தம் இப்ப ராஜா, கனிமொழி, அப்புறமா டிஆர் பாலு யார் யார் மந்திரியா இருந்தாங்கன்னா அவங்க பேர்லாம் விவரிச்சுங்களே. இது இந்த கப்பல் விஷயம் தேர்தல் போது பிரைம் மினிஸ்டர் குறிப்பிடுவார் பாருங்க. கப்பல் விஷயத்துக்காகவா? இன்னைக்கு திமுக கப்பல் விடுறானுவ, ஆகாய விமானம் விடுறாங்க, ராக்கெட் விடுறாங்க. இந்த பணம் எங்க வருது? சமநீதிங்கிறாங்களே, சமத்துவம், சமூக நீதி எங்கெங்க இருக்குது? சமூக நீதி டிஆர் பாலு செய்த அக்கிரமம் என்பதை அண்ணாமலை உடைத்தாரே, அவருக்கு வரவேற்பு சொல்ல வேண்டும், பாராட்டுதல்கள். சார், இப்போ தமிழ்நாடுடைய பாண்ட்ஸ் கிட்டத்தட்ட 4000 கோடி ரூபாய்க்கான பாண்டு விற்பனை செய்யப்படுறதாட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்துருந்துச்சு. அதுக்கு பின்னணி என்ன சார்? நாளை தமிழக நிதிநிலை அறிக்கை ஓட் ஆன் அக்கவுண்ட் வரப்போகுதுங்க. இந்த 1000 ரூபாய், 2000 ரூபாய், 5000 ரூபாய் கொடுக்கிறேன் என்று அனைவருக்கும் நேற்று முன்தினம் முதலமைச்சருடைய பேச்சு ஏர்லி மார்னிங்ல அவர் அனௌன்ஸ் பண்ணது வரவேற்கத்தக்கதாக இருந்தாலும் அந்த 4000 கோடி ரூபாய் அதிலிருந்து எடுக்கிறார்களா? 4000 கோடி ரூபாய் பாண்ட் என்பது ரிசர்வ் பேங்கினுடைய அனுமதியுடன் தந்திருக்கிறார்கள். இதைத்தான் பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரசுடைய பேச்சாளர் சொன்னார். ராகுல் காந்திக்கு மிக நெருக்கமாக இருக்கிறவர். உத்தரப்பிரதேசத்தை விட தமிழ்நாடு அரசாங்கம் மோசமாக இருக்கிறது நிதிநிலை அறிக்கையில் என்று. ஒரு பைனான்சியல் எமர்ஜென்சி வரக்கூடிய அளவிற்கு இந்த தமிழக நிதிநிலை இருக்கிறது என்றால், பழனிவேல் தியாகராஜன் சொன்னது 4 வருடங்களுக்கு முன்னதாக சொன்னது உண்மை. தங்கம் தென்னரசுவினால் கையில் இயலாமையைத்தான் அது காண்பிக்கிறது என்பதைத்தான் இன்று தினமலர் மற்ற ஆங்கில பத்திரிகைகள் வெளியாகி இருக்கக்கூடிய ரிசர்வ் பேங்கினுடைய விளம்பரம் தெரிவிக்கிறது. கோபால், இது ரொட்டீனா நடக்கிற ஒரு விஷயம் தானே சார்? இதுல ரொம்ப ரூட்டீனா நடக்கிறதாங்க. ரூட்டீனா கடை வாங்குவாங்க. எதற்காக? உங்களுக்கு ஏற்கனவே நிறைய பணம் இருக்குதுங்க உங்ககிட்ட, டாஸ்மார்க்ல இருந்து வருது. அதை தவிர பிரைம் மினிஸ்டர் கடந்த 10 வருடங்களில் 13 லட்சம் கோடி ரூபாய் நாங்கள் செய்திருக்கிறோம் ஒரு உதவியாக தமிழக அரசாங்கத்திற்கு, கிராண்ட்ஸ் இன் எய்ட் என்று. அதுக்கு மேல ரிசர்வ் பேங்க்ல இருந்து ஓவர் டிராஃப்ட் வாங்குறாங்க. அதையும் தவிர நீங்க சேமிப்பு, உதாரணத்துக்கு சொல்லுகிறேன் என்றால், இப்ப கோபாலகிருஷ்ணனோ இல்ல ராஜகோபாலன் பாத்தீங்கன்னா என்கிட்ட ஒரு 5 லட்சத்துக்கு எப்படி இருக்குதுங்க. அது எதுக்கு உடைச்சு நான் குடும்பத்துக்கு செலவிட்டு எனக்கு பிற்காலத்துல வரணுங்கிறதுக்கு வச்சுட்டேன். என் மகன், மகள், அந்த குடும்பத்துக்கு, உங்களுக்கும் கொட்டி குழந்தை இருக்குதுங்க, அதுக்குள்ள பண்ணணும் பண்றீங்க. எப்பவுமே இந்த பிக்ஸட் டெபாசிட்ஸ், பாண்ட்ஸ் எல்லாம் எதுக்கு விற்கிறாங்க? தமிழ்நாடு அரசாங்கம் ஆக்ஷன் விடுறாங்களே. 4000 கோடி 3400 கோடி போகுதா இல்ல 5000 கோடி போகுமா? இதையெல்லாம் தமிழகத்தினுடைய நிதிநிலையை சரிப்படுத்துவதற்கு மு.க. ஸ்டாலின் 2021 வருடம் ரகுராம் ராஜனை வைத்துக் கொண்டு ஒரு கட்டமைப்பு வைத்தார், அட்வைசரி போர்டு மாதிரி. அதுல ஒரு பல திராவிடம் பேசக்கூடிய பொருளாதார நிபுணர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய வாயெல்லாம் எங்க போச்சு? ஜிப்பு போட்டாங்களா? இப்போ இந்த 4000 கோடி எங்க கடன் வாங்குறாங்க? அதை தவிர மு.க. ஸ்டாலின் செய்வது ஒரு 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 துயரமான செயல். அடுத்து இவர் பதவிக்கு வந்தாலும் சரி, வராவிட்டாலும் சரி, தமிழக அரசாங்கம் கஜானா காலி. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தார், அவருக்கு டப்பா காலி, நிதிநிலை இல்ல. ஒருவேளை விஜய் வந்தார்னா நிதிநிலை இல்லை. அது தவிர ஸ்டாலினே திரும்பி வந்தா கூட அவருக்கு பொருளாதாரத்தை திரும்பி மத்திய அரசாங்கம் தான் போகணும். நீங்க மத்திய அரசாங்கத்துக்கு எதிர்த்துட்டு இருக்கீங்க. இவரால் நோட்டு அச்சடிக்க முடியாது. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வரல. பொருளாதார ரீதியில் அந்த ஒரு
இருந்தா நிரஞ்சனா நிஜிந்தனா ஒருத்தர் பேசிட்டே இருப்பார்களே டெலிவிஷன்ல, அவர் இன்னுங்க பேச மாட்டேங்கிறார் இப்போ. அவங்களாம் திட்டக்குழு ஒரு மோசமான செயல்களை செய்தார்களே. ரகுராம் ராஜன் எங்க இருக்காரு இப்போ? ஏன் வாய மூடிட்டு இருக்காரு? தமிழ்நாடு ஃபைனான்ஸ் செக்ரட்டரி ஏன் வாய மூடிட்டு இருக்காரு? தங்கம் தென்னரசு சொல்லணுமே இப்போ. 4000 கோடி ரூபாய்க்கு பாண்டை வந்து விற்கிறேங்கிறது தமிழகத்திற்கு 8 கோடி மக்களுக்கு செய்யக்கூடிய பச்சை துரோகங்க அது. அது ஒரு வருமானத்தை வைத்திருக்கிறார்கள் கோபால். அது எமர்ஜென்சிக்கு வச்சிருக்கிறதுங்க அது. அந்த பாண்டெல்லாம் வித்துற முடியுமா? அதான் இப்போ மாண்புமிகு ப. சிதம்பரம் மத்திய அமைச்சராக இருந்த பொழுது பெட்ரோல் விலையை குறைக்காத 10 லட்சம் கோடிக்கு பாண்டு விட்டாரு. அதை வாங்கி நாங்க எல்லாரும் இப்போ அதுக்கு இன்னைக்கு உங்களுடைய பையனும் என் பையனும் கட்டிட்டு இருக்காங்க வட்டி. ஆக மொத்தம் இந்த பாண்டு கிட்ட கையெழுத்து போட்டு அதான் பொருளாதார நிலைமை மிக மோசமாக இருக்கிறது என்று பல பொருளாதார நிபுணர்கள் கருதுகிறார்கள். அங்க மார்க்கம் ஆதிசேஷ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எக்கனாமிக் ஸ்டடீஸ்ல போய் பாருங்க தமிழ்நாட்டை பத்தி என்ன சொல்றாங்கன்னு. ஃபைனான்சியல் எக்ஸ்பிரஸ், எக்கனாமிக் டைம்ஸ், பிசினஸ் ஸ்டாண்டர்ட், பிசினஸ் டுடே என்ற பிசினஸ் வேர்ல்டு என்ற பரிசுகளெல்லாம் தமிழக நிதி நிலைமை பற்றி மோசமாக இருக்கிறது. இவர் என்னன்னா மு.க. ஸ்டாலின் சொல்றாரு திராவிட மாடல் 4000 கோடி பாண்டை விற்கிறாங்களே சார், ஏலத்துக்கு விடுறாங்களே சார். அது பொதுமக்களுடைய பணம் சார். அது இப்போ 5000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்குறாங்க, இதனாலையும் பெரிய வெற்றியை பெற்றுவிட முடியாது அப்படின்னு காங்கிரஸ் விமர்சனம் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் காங்கிரஸில் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய இல்லைன்னா இடைநிலையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் என்ன விமர்சனம் செஞ்சாலும் சரி, ஃபைனலாக அந்த முடிவை எடுக்கிற இடத்துல சோனியா காந்தி திமுக கூட்டணியிலேருந்து வெளியில் காங்கிரஸ் வர்றதுக்கு எந்த வகையிலும் சம்மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய பேச்சு இருக்குல்ல சார்? இருக்கு, கண்டிப்பாக. இது திராவிட மாடல் கட்சியில பீகார் மாடல் தான் நடப்பாரு மு.க. ஸ்டாலின். நிதிஷ்குமார் கொடுத்த 10,000 ரூபாய் தானே. அதுக்காக இவங்க சொல்றாங்க திமுக காரங்கள்லாம் 5000 ரூபாய் பேங்க்ல கொடுத்தாச்சு, 5000 ரூபாய் கேஷா கொடுத்துருவோம் எலெக்ஷன் போது, கவலை சரியா 10,000 ரூபாய் ஆயிடுச்சுங்க அப்படிங்கிறாங்க. எப்போ 3 மாசத்துக்குள்ள மறந்து போயிடுவாங்க. நாங்க ஏப்ரல் மாசம் 12 தேதி வாக்குல தேர்தல் வருதுன்னு வச்சுங்க, பேச்சு சொல்றேன். எப்படி இருந்தாலும் மார்ச் 5ஆம் தேதி எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஏப்ரல் மாசம் ஃபர்ஸ்ட் வீக்ல நாங்க எல்லாருக்கும் 5000 ரூபாய் கொடுத்துருவோம். அப்ப என்ன பண்ணுவாங்க? இப்போ ஒரு விண்ணப்பம் கொடுத்துருக்காங்க, அது நீங்க எழுதி கொடுத்தீங்களா கோபால்? உங்களுக்கு தேவை பொருட்கள் என்னன்னு எல்லாரும் ஏழை எளியமான பிபிஎல் கீழே இருக்கவங்களாம் எழுதி அதெல்லாம் வாங்கிட்டு கொடுத்துருவாங்க. முடிஞ்சு போச்சு. நாளை நமதே, என்னுடன் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின், எதிர்காலத்தில் ஸ்டாலின், பின்காலத்தில் ஸ்டாலின். நான் கேட்டது அந்த ஃபைனலா சோனியா காந்தியுடைய முடிவு எப்படி இருக்கும்? திமுக இருந்து விலகிறதுக்கு சோனியா காந்தி முடிவு எடுப்பாங்களா அப்படிங்கிறது. சோனியா காந்திக்கு எல்லாம் ராகுல் காந்தி கிட்ட கொடுத்தாச்சுங்க. சோனியா காந்தி ஓய்வு பெற்று விட்டார். அரசியலில் சோனியா காந்தி அப்பப்ப எல்லாரும் கேட்கறாங்களே தவிர ஷீ இஸ் அலூஃப் நவ். அவங்க எந்த முடிவு எடுக்க மாட்டாங்க. ராகுல் காந்தி சொல்வதுதான் முடிவு. மல்லிகார்ஜுன் கார்கே சொல்றாரு ஹைகமாண்ட் இஸ் ராகுல் காந்தின்னு. அவர் எதுக்காக தேர்ந்தெடுத்தாங்களோ தெரியல. செல்வ பெருந்தகை பெங்களூருக்கு போயிருக்காரு, மாணிக்கம் தாக்கூர் குறித்த புகார்கள் எல்லாம் எடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னு தகவல் வந்திருக்குல்ல சார்? செல்வ பெருந்தகை பயணம் தோல்வி அடையும். ராகுல் காந்திக்கு ஆசீர்வாதம் மாணிக் தாக்கூர் மீதும் ஜோதிமணி மீதும் அதிகமாக இருப்பதனால் செல்வ பெருந்தகைக்கு மீட்டிங்கை பார்த்துட்டு இட்லி வடை சாப்பிடுவாங்க. அப்புறம் அவர் எப்படி போயிட்டு வாங்கிடுவார். அவ்வளவு அதோட சரி. இவரு மல்லிகார்ஜுன் கார்கே யார் சார் சீரியஸா எடுத்துக்கிறாங்க காங்கிரஸ்ல? ராஜகோபால் சார், நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க, மிக்க மகிழ்ச்சி. நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.